அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி, தோசை ரெசிபி தான். ஆனா ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தோசை. ஆந்திரா பெசரட்டுன்றது நம்ம ஒரு பச்சை பயிறு தோசை தான். ஆனா சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டோட கிறிஸ்பியா வேற லெவல்ல முறுன்னு இருக்கும். ஆக்சுவலா பச்சை பயிரை ஊற வச்சுட்டு அது கூட இஞ்சி, காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சிட்டு இதை தோசை வாத்துட்டு தோசை மேல வந்து ஜீரகம், பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டேஸ்டோட இருக்கும் தோசை. அதோட இல்லாம இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் ஒரு கார சட்னி வச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த தோசை கண்டிப்பா பிடிக்கும். அது மட்டும் இல்ல, டேஸ்ட் மட்டும் இல்ல, ஹெல்த்தியானதும் கூட. பச்சை பயிர்ன்றதுனால இது கார்போஹைட்ரேட் குறைவு ரொம்ப, அதே மாதிரி புரோட்டீன் அதிகம், ஃபைபர் அதிகம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பா டயட்ல இவங்க வாரத்துல 2 நாள் கண்டிப்பா எடுத்துக்கினா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இந்த அருமையான ஆந்திரா பெசரட்டு தோசை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நாங்கள் 3 பேருக்காக 200 கிராம் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் பச்சரிசி இல்லைன்னா இட்லிக்கு போடுற அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சது இது வந்து ஊறணும். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சாலும் சரி, காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு அரைச்சாலும் சரி, 6 மணி நேரம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஊறணும். நல்லா அலசி ஊற வச்சிங்க. அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா தண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டுங்க. நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, காம்பு கிள்ளிட்டு குண்டு மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு அரைச்சிங்க. நம்ம தேவைப்பட்டால் அப்புறமா கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணி அரைக்கூடாது. நம்ம இந்த பதத்துக்கு அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துங்க. அரைச்ச மாவில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைக்கிறது நல்லா நைஸாக அரைக்கணும். தோசை ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணி பதமும் பார்த்து கரெக்டாக சேர்த்துங்க. நல்லா கரைச்சிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு, நீங்கள் உங்களுக்கு பாதம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிங்க. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தவாவை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அடிச்சிங்க. தவாவில் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஹீட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். நடுவில் ரொம்ப சூடாக இருக்கும்ல, அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தவா ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு 1½ கரண்டி மாவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தோசை தாவாவுக்கு நல்லா நைஸாக, உங்களால் எந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக தோசை வார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வார்த்துங்க. இது மாதிரி தோசை வார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். வேகிற நேரத்தில் கொஞ்சம் போல் ஜீரகம் தோசை ஃபுல்லாக தூவி விடுங்க. அதே மாதிரி பொடியாக நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட தூவி விட்டுக்கலாம். நல்லா தூவி விட்டுட்டு ஒரு 50% வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணும் இந்த தோசை. கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக அந்த ப்ரௌனிஷ் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கீழே ப்ரௌன் ஆகிறது மேலே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தோசை லேசாக இது மாதிரி உறிஞ்சி வரும். அப்போ நீங்கள் நல்லா வெந்திருக்கா, நல்லா செவந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த தோசையை அப்படியே சீவி சீவி நீங்கள் சுருட்டுறதா இருந்தாலும் சுருட்டிக்கலாம், ட்ரையாங்கிள் சைடில் மடித்தாலும் மடிச்சுக்கலாம், இல்லை 2ஆக மடித்தாலும் மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து தோசை நல்லா வெந்திருக்கணும். இது மாதிரி மடித்து விட்டுங்க. அவ்வளோதான், அருமையான ஆந்திரா ஸ்டைலு பெசரட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. சுட 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 இந்த கார சட்னி ஊற்றின்னு இந்த தோசையை சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். நம்மளுக்கு கார சட்னி கிடைக்கலனாலும் வேற எந்த தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, ஏதாவது ஒரு சட்னி வச்சுன்னு கூட வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது இந்த பச்சை பயிறு தோசை. கண்டிப்பா இந்த ஆந்திரா பெசரட்டு தோசையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக இந்த தோசையை வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.